வயதான தோற்றம் மாறும். வணக்கம். வயசானாலும் உங்க ஸ்கின் இளமையா இருக்கணுமா? வயதுக்கும் தோற்றத்துக்கும் சம்பந்தமில்லாத நிறைய மனிதர்களை சந்தித்திருப்போம். நமது நெருங்கிய வட்டத்திலேயே கூட இது மாதிரியான நபர்கள் இருக்கக்கூடும். இளவயதில் முதுமை தோற்றம் ஏற்பட காரணம், அதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய ஸ்கின்னுக்கு எதனால வயதான தோற்றம் சீக்கிரமாவே வருது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். 1. மரபியல் காரணங்கள் ஜெனடிக்ஸ். 2. சூரிய கதிர்வீச்சின் தாக்கம். 3. ஆரோக்கியமற்ற உணவு முறை அன்ஹெல்தி டயட். 4. மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ். 5. புகைப்பிடித்தல் மற்றும் மது பழக்கம் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். 6. போதிய தூக்கமின்மை ஸ்லீப் டிப்ரிவேஷன். 7. காற்று மாசுபாடு ஏர் பொல்யூஷன் போன்ற காரணங்களால் குறிப்பிட்ட வயதுக்கு முன்பாகவே முதுமையான தோற்றம் ஏற்பட்டுவிடுகிறது. மன அழுத்தம் ஏற்படும்போது உடலில் சுரக்கும் ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன் உங்களுடைய ஸ்கின்ல இருக்கிற யூத் கெமிக்கல்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிடுது. அதனாலையும் உங்களுக்கு சீக்கிரமாவே வயதான தோற்றம் ஏற்படுது. நீங்க அதிக அளவுல உங்களுடைய உணவுல உப்பு சேர்த்துக்கிறது, அதே சமயத்துல காஃபி அதிகமா குடிக்கிறது. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செல்போன் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் அதிகமா யூஸ் பண்றோம். அதிலிருந்து வர லைட்டும் நம்மளோட ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். எப்படி சீக்கிரம் வயது ஆவதை தினமும் இப்படி செய்தால் தடுக்கலாம் என்று வீடியோவில் பார்ப்போம். வழி 1. நல்ல தூக்கம். நார்மலாக இரவு 9:45 மணிக்கு தூங்குவதற்கு பதில் தினமும் இரவு நீண்ட நேரம் கண் விழித்து 1-2 மணிக்கு தூங்குகிறீர்கள் என்றால் உங்களுக்கு 20 வயதிலேயே 35 வயது ஆன மாதிரி முகத்தில் சுருக்கங்கள், தலையில் நரைமுடி, வயதான தோற்றம் வந்துவிடும். உங்களுடைய அந்த கண்ணுக்கு கீழே கொஞ்சம் ஒரு பை மாதிரி அது அந்த சதை வந்து தொங்க ஆரம்பிக்கும். நீங்க என்னதான் தூங்கி எந்திரிச்சாலும் சரி, உங்க ஸ்கின் எப்பவுமே ரொம்ப டயர்டா தான் இருக்கும். தினமும் இரவு 9:45 மணிக்கு தூங்க போய் 10:30 மணிக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றுவிட வேண்டும். படுக்கைக்கு செல்வதற்கு முன் மொபைல் போன், லேப்டாப் போன்றவற்றை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். வழி 2. நல்ல உணவு முறை. ஒயிட் சுகர் அப்புறம் பேக்கரி உணவு, அதிகமான ஸ்வீட் சாப்பிடுறது, இது எல்லாமே உங்களுடைய ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். தினமும் நல்ல உணவுகளை தினமும் ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அசைவ உணவு வாரத்திற்கு 1 நாள், பயறு வகைகள் வாரத்திற்கு 2 நாள் என்று ஏன் டேட் வைக்கிறீர்கள்? நல்ல உணவுகளை தினமும் எடுத்துக்கொள்ளுங்கள். இட்லி வாரத்திற்கு 1 நாள் தாராளமாக சாப்பிடலாம். உப்பு அதிகமா இருக்கிற ஊறுகாய், அதுக்கப்புறம் அப்பளம், வத்தல் அந்த மாதிரி வகைகள், அதனாலையும் கூட ஸ்கின்னுக்கு பிரச்சனை வரும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது உங்களுக்கு இயற்கையான முறையிலேயே விட்டமின் சி உங்களுக்கு கிடைக்குது. அது உங்களுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நட்ஸ். நட்ஸ்ல என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதாம் எடுத்துக்கலாம். அப்புறமா வால்நட்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போதே உங்க ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். அடுத்ததா கிரீன் டீ. நீங்க குடிச்சிட்டே வரும்போது இது இயற்கையான முறையிலேயே உங்களுக்கு ஒரு சன்ஷீல்டா அது உங்களுக்கு வேலை செய்யும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, காய்கறிகள் வகைகள்ல நீங்க கேரட் சாப்பிடலாம், பீட்ரூட், அதுக்கப்புறமா இந்த பாலக்கீரை இருக்கு இல்லைங்களா, அந்த கீரையும் நீங்க வாரத்துல 3 முறையாவது இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டே வந்தீங்கன்னா அது உங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. சன்ஷீல்டா அது உங்களுக்கு வேலை செய்யும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, காய்கறிகள் வகைகள்ல நீங்க கேரட் சாப்பிடலாம், பீட்ரூட், அதுக்கப்புறமா இந்த பாலக்கீரை இருக்கு இல்லைங்களா, அந்த கீரையும் நீங்க வாரத்துல 3 முறையாவது இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டே வந்தீங்கன்னா அது உங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து முகத்தை ஈரமில்லாமல் நன்கு துடைத்து விடுங்கள். பின்னர் ஒரு பவுலில் தேங்காய் எண்ணெய் மற்றும் தேன் சம அளவில் எடுத்து நன்கு கலந்து கொள்ளுங்கள். இந்த கலவையை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் அப்ளை செய்து கீழிருந்து மேல் நோக்கி மெதுவாக மசாஜ் செய்யுங்கள். வாரத்திற்கு 2 முறை அப்ளை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். வீட்டில் உள்ள எளிமையான பொருள்களை பயன்படுத்தி உங்களுடைய சரும அழகை பராமரித்துக் கொள்ளுங்கள்.
செலவுகள் மட்டுமல்ல, பக்க விளைவுகளும் இல்லாமல் இருக்கும். உடற்பயிற்சி மற்றும் யோகா இரண்டுமே நம் உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சியையும் ஆற்றலையும் தரவல்லது. ஆக்சிஜனின் அளவு இரத்தத்தில் அதிகரிக்கும். தோலிலுள்ள செல்களுக்கு புத்துணர்வு கிடைக்கும். நாம் என்றும் இளமையுடன் இருக்க அவசியம் உடற்பயிற்சி மற்றும் யோகாவை தவறாமல் செய்ய வேண்டும். இதனால் மன அழுத்தம் குறையும். ஜாகிங், வாக்கிங், யோகா போன்ற பயிற்சிகளை செய்வதால் இரத்த ஓட்டம் சீராகி சருமத்தில் உள்ள துவாரங்கள் திறந்து வியர்வை வெளியேறி இயற்கையான அழகை பெற வழி கிடைக்கும். அக்குபிரஷர் பாயிண்ட்ஸ். இந்த 3 அக்குபிரஷர் பாயிண்ட்ஸுமே உங்களோட ஸ்கின்னோட உள்ள இருந்து உங்களுக்கு உங்க ஸ்கின்னோட பியூட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புள்ளி 1, புருவங்களுக்கு இடையில் பளபளப்பான சருமத்திற்கான அக்குபிரஷர் புள்ளிகள். உங்கள் விரல்களை உங்கள் நெற்றியில ஜாகிங், வாக்கிங், யோகா போன்ற பயிற்சிகளை செய்வதால் இரத்த ஓட்டம் சீராகி சருமத்தில் உள்ள துவாரங்கள் திறந்து வியர்வை வெளியேறி இயற்கையான அழகை பெற வழி கிடைக்கும். புள்ளி 2, பளபளப்பான சருமத்திற்கான அக்குபிரஷர் புள்ளிகள். உங்கள் கன்னங்களில் உங்கள் விரலை வைக்கவும் உங்கள் கண்க்கு ஒரு அங்குலம் கீழே 1 முதல் 3 நிமிடங்கள் வரை அழுத்தம் கொடுத்து பின்னர் விடுவிக்கவும். இது சருமத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் முகப்பரு மற்றும் தோல் தொடர்பான பிரச்சனைகளையும் நீக்கும். புள்ளி 3, பளபளப்பான சருமத்திற்கான அக்குபிரஷர் புள்ளிகள். உங்கள் விரலை புள்ளி 2 இலிருந்து ஒரு அங்குலம் கீழே, அதாவது கன்னங்களின் கீழ் பகுதியில் அமைந்துள்ள கன்ன எலும்பில் வைத்து 1 முதல் 3 நிமிடங்கள் வரை வலுவான அழுத்தத்தை பயன்படுத்துங்கள். இது உங்கள் சருமத்தை பளபளப்பாக்கி முகப்பருவை நீக்கி சருமத்தை இறுக்கமாக வைத்திருக்கும். சூரிய ஒளி சருமம் தொய்வாக வறண்டு போய் காட்சியளிக்கிறது என்றால் அதற்கு வைட்டமின் டி பற்றாக்குறை காரணமாக இருக்கலாம். காலை மாலை வேளைகளில் அடிக்கும் இளம் வெயிலில் வைட்டமின் டி நிறைந்துள்ளது. நாம் உண்ணும் உணவில் கிடைப்பதை விட சூரிய ஒளியில்தான் அதிக அளவில் வைட்டமின் டி கிடைக்கும். இதனால் வாரத்துக்கு 3 நாட்களுக்காவது குறைந்தது 15 நிமிடங்களுக்கு இளம் வெயிலில் நிற்பதை வழக்கமாக்கிக் கொள்ளலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாயிருக்கிற மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உபயோகமாயிருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்று இயற்கையான முறையில் உங்களை பராமரிக்கிறதுக்கு தேவையான டிப்ஸ் உங்களுக்கு எப்பவும் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.